என்று பிறந்தநாள் காலம் எனது அன்பு தங்கை ராஜி நடிகை இணையதள புகழ் அன்பு சகோதரி கே நந்தினி அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களது நாடக குழுவின் சார்பிலும் நமது கிராமத்தின் சார்பிலும் ஒரு 5 இடம் கேக்கு வெட்டி மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். இங்கு நாடா நடித்துக் கொண்டிருக்கும் ஆர்மி தம்பி உடப்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு யூடியூப் சேனல் கோவை யூடியூப் சேனல் இது நம்ம ஊர் இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் சகோதரர் நான் நேரில் பார்க்குறேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எங்கே நாடகம் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கூட சொல்ல முடியல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வந்துச்சு பார்த்தேன், மறுபடியும் இது பண்ண முடியல. அனுப்பிச்சிட்டாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு நான் பார்த்ததே தாமதமாக பார்த்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, அதனால் வர முடியாது, என்னத்தை இன்னொரு நாடகம் சொல்லுவோம்னு நினச்சேன். சந்தோஷம். எனக்கு பொன்னாடை வழங்கி அங்கிருந்து வந்து பொன்னாடை வழங்கி பெருமை சேர்த்து நோட்டீஸ் அனுப்புனாரு. 500 கொடுங்கன்னு கொடுத்துட்டாரு. இந்த நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். சரி சரி சந்தோஷம். இன்னொரு 500 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மருதமணி அவர்களுக்கு ஆமாம் நமது சேனல் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சேனல்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அனைவருக்குமே நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிசி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் அவர்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்றீங்க, அதனால அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் நிறைந்த செலவு என்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நமது உங்க ஊர் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இது உங்க ஊர் யூடியூப் சேனல். இது உங்க ஊரு யூடியூப் சேனலுக்கு நீங்க எப்பவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பீங்களா? ஐயோ, இது உங்க ஊரு கோயம்புத்தூர்ல வந்து இந்த சேனல் அந்த உரிமையாளர் அருமைக்குரிய அன்பு அண்ணா அவர்கள் எனக்காக அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கிடைத்த நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கோவையை சேர்ந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் இது உங்கள் ஊர் என்ற யூடியூப் சேனல் அருமை அண்ணா அவர்கள் சார்பாக இங்கு இசைக்குழுவினருக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அருமை அண்ணா அவர்களுக்கு இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் கோவையை சேர்ந்த அருமை உள்ளவங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி, நன்றி வணக்கம். ஆதியந்தமும் இல்லாத நாயக
ஒளி தீபமே நாமரூபமே ஓம் சிவாயம் எனும் நவிலும் பூங்காரமே அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் இதய தேவா அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் இதயம் தேவா ஆதாரமும் பாதாரமே அமைதி நிலவும் ஆனந்த வாழ்வுவே அருள்வாயங்கள் நாயகா. சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதன் தாழ் வாழ்க கோகொள்ளி ஆண்ட குருமணி தாழ் வாழ்க ஆகம வாங்கின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இரடி வாழ்க தீமைகள் விலகி நன்மைகள் பிறகு அசுரளித்து தேவர்களை வாழ்வைக்கு எம் அவதரிக்கப்பட்டோம் காசி பெரும் மாகிய அசுர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனித சூரபத்மனும் இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்க முகமுடைய சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுத்தடி அஜம் என அசுர பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய நான்குவரும் ஆண்டுகளை மிதந்தனர் காசிப்பன் தன் பிள்ளைகளும் குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவன் நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழ்கள் உதவி செய்தனர் அவர்களும் சிவன் நோக்கி கடும் தமிர்ந்து பல வரங்களை பெற்றனர் இவர்கள் சூரபத்மனோ சிவன் நோக்கி கடும் தமிர்ந்து 100 வாழவும் ஆயத்தனங்கள் அரசாளவும் இந்திரஜான் திருவரமாக பெற்றவன் மேலும் தனக்கு சாகா வரமணிக்க கொண்டான் பிறந்தவன் மடிந்தே தீரவிடமாகியால் வேறு ஏதேனும் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டான் வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசனையாண்டு இந்திரன் 33 கோடி தேவர்களை சிறையடைத்தான் இந்திரனு சூரபது வைத்து உள்ளகம் ஒளிந்து கொண்டார் இந்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று ஆதி நடுவீரும் அருமுறுப்பும் ஏதும் வரம போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கடந்திருமலா ஒரு குமரன் தெளிவு வேண்டும் நீப்பால் நெடுக நேர்க்கு என்று ஈசனு அருவுருவாகி அனதையை வலுவை ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணுகுருமுகளாரும் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதித்தின் உலகம் என்று என தந்தை நினைத்து 6 தீப்பிலை எதிர்த்தேன் தார் தீப்பிரைகளை வாயுவன கையிலிருந்து கொண்டு சரண பொய்கையில் விழுந்திருக்கும் தாமரை சிரிக்க தார் தீர்வுகளும் 6 குழந்தைகள் உருப்பட்டது தார் குழந்தைகளை காத்தியுள்ள அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த 6 திருமகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் 6 குணங்களை குறிக்கிறதும் இந்த 6 திருமகளை என் அன்னை பார்வதி கட்டியணிக்கு அரு உருமும் ஒரு உருமனும் தேவர்கள் வேண்டுகொள்ளி அசுரர்களுக்கு பொருட்டு என் அன்னை பராசரி முதலில் தாரணியும் சிங்கமுக செய்தி பின்பு சூரபத்து அவனோ கடலடுவி வீர மகேந்திரபுரி என்ற பட்டம் தெளிவு செய்துதான் பின்பு அவருடைய பொருடு அவனோ வெற்றி பெறும் ஓடி ஒளிந்து கொண்டான் தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரக மாறின்றான் யாமோ என் அன்னை பராசரி மரத்தில் வைத்து மருமு இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன் அன்றமும் என்னை காண ஒரு பக்தர்கள் செல்ல கூட நாரசிம் காடுகளை யாடிபரி பின்னி மணி ஓசிர் முன்னேறி பிறகுங்க நாரதர் வருகிறார் பின்னி காண முடிக்கிறது முன்னே சந்திக்கலாம் நாரதரை தோண்டி மன்னோனா காலத்துக்கு முன்னோண்டி மூத்த முடிப்பிறந்த தமிழின தலைவா தங்கமையிலேறி தரணிங்க முகழ் வணக்க தனக்கடியதான இந்த அணிமொழி வேளா கடுதாசல கந்த அடியை நாரத மகிழ்ச்சி நண்பு வணக்கங்கள் பல வருக வருக வந்துவிட்டேன் கழகத்தின் பிறப்பிடமே வருக கானத்தின் எழுதுமே வருக வீணையும் இசையும் விலங்கு குரலும் தேனுமெளிய வாய் சேந்தல் ஒளிபடந்து ஊனையும் இந்த உயிரும் இருக்கும் தத்திய வருகை கழகமே உலகம் என்று பொது நலனுக்காக தனி அர்ப்பணித்து களிவாணி வருகை காருண்ய வருகையால் வருகையால் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று இருக்க முன்பாக
கானம் பாடி வருடங்களுக்கு அடியேனும் காணத்தாலே வரவேற்க வேண்டிய எண்ணத்தோடு இந்த சிறியவரின் எளிய வரவேற்பது பெரியோ மனமாய் கேட்டுக்கொண்டு வரவேற்பிதோ. இனிதான சுரம் ஞான இசைமேதையே இனிதான சுரம் ஞான இனிதான சுரம் ஞான இசைமேதையே தாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு சீர்காடியவனுக்கு ரத்தம் சுருக்கமாக எடுத்துக் கொள்ள் வரக்கலாம். இங்கே முருகனாக வேண்டதாக இருக்கும் அருமை தம்பி தமேந்திரன் அவர்களுக்கு விழாக்கண்பை சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எமது கைத்தறி அடியனுக்கு பெருமை சேர்த்து விழா குழுக்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நீ சார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 பல முருகா கனி கண்டு வந்திருக்கின்றேன் மறுபடியிலே நன்றி மகத்துவத்தை எடுத்துக் கொள்கள் பார்க்கலாம். முருகா முருகா வாழைப்பழ 3 கடியில மேலான கனி முருகா முனிகி அருமையான இசையமைப்பாளர்கள், மிக மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள். அருமை பாண்டிதான் என்ன அதனுடைய உரிமையாளருக்கும் இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். அருமையான ரசிக பெருமக்கள், முருகா நீங்கள் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகம் அறிந்த விஷயம். இசைக்கலைஞரோடு ஒளிபெருக்கி நிலையத்தாரோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் கானமலையிலே நனைய சென்னுவக்காக வள்ளியை பார்த்து வந்தேன், வேடுவராக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேடி வந்தேன் என்று கூற வேண்டும், திருமணம் முடித்து திருக்காட்சி வேண்டும். முருகா தாங்கள் திருமதிக்கு வருவீர்களா? 100 நாடகம் இல்லை, 200 நாடகம் இல்லை, 300 நாடகம் கூட நடிச்சிடலாம். ஒரு நாடகம் கீழே உட்காந்து நாடகம் பார்க்க முடியாது நம்மளால. உண்மைதான். அதுவும் இந்த பனி நேரத்துல பனி மட்டும் விழுந்தா பரவாயில்ல, வாட காற்று வேற வீசி கொண்டு இருக்கிறது, உட்கார முடியல. அந்த அளவுக்கு இந்த பனி நேரத்திலையும் இந்த வாடை காட்டுலையும் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அது தெய்வத்தினுடைய அருள், வேற பெரிய விஷயமே கிடையாது. இல்லை அது மாதிரி. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா
கொஞ்சம் சீக்கிரமா வந்து வள்ளியை கல்யாணம் பண்றதுக்காக வேகமா வாங்க. வெகு விரைவாக வந்து விடுகிறேன். ஆமா, வள்ளியை இந்த பார்த்து குளிர்லையும் படுத்துருக்கா அவருங்க, அதுதான் ரொம்ப பெருமை. அது உனக்கு தெரியாது. அந்த குளிர்ல போத்திட்டு படுத்துட்டோம்னா அடுத்து ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. நீ நினைக்கிற நீ இப்படியே வந்து பழகிட்ட போல இருக்கு. போ, ஒண்ணு வீட்டுக்குள்ள நடக்கணும், அதை விட்டா நாடகத்துல வந்து நடக்கணும், 2 தானே. இந்த மாதிரி காடுகள் எல்லாம் படுத்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ஐயோ கடவுள், என்ன சொல்றீங்க? அதான் தெரியாது. ஆமா, அதனால இந்த மாதிரி காடுகளை எல்லாம் நீ சுத்தி பார்க்கறதுனால இந்த வேட்டை ஈட்டைகள்லாம் நீ போய் பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. அதை பத்தி உனக்கு தெரியாது. முருகா, நாரதரே, கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பாருங்க முருகா, சீக்கிரம். ஒரு வினாடியில் வந்து விடுகிறேன். ஒரு வினாடியில நீங்க வர முடியாது, அதெல்லாம் ஏமாத்துற வேலை. இந்த நேரத்தில் தென்றல் வந்தாலும் எப்படி இருக்கணும் பார்ப்போம். தென்றல் வரும்போது
உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவே காணோம் மன வேண்டும், நிறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு வாழ்விலா நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் எங்கும் விளங்கிடவே, இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் எங்கும் பெருகிடவே, சமயம் யாரும் கலக்கிடவே, சமயம் யாவும் அழைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையும் மலர்ந்திடவே, அன்பும் அருவும் வளர்த்திடவே, அழகில் வெள்ளம் வளர்த்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நீர்மை நெஞ்சில் நிறைந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணோம் மன வேண்டும், நிறைவாகவே தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நீரும் நிழலும் நண்பர்களுக்கு பேரும் புகழும் பெரு வாழ்வும் வரும் திரும்பும். வாழ்நாளில் வஞ்சம் இல்லாதவருக்கு என்றும் தர்மம் சிவந்த தாமரையால் தான். செந்தாமரை மலர் வேண்டும் திருமகள் வெயிலும் வருபவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலவெல்லாம் கட்டுக்கட்டாக நிழல் போற்றும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு நல்ல மக்களுடைய ஒரு வளரும் செல்லும் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதற்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்செல்வர்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அறிஞர் அரசு ஊழியர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை நீக்க ஒன்றுண்டாமன்றி அது வரை வந்ததும் உன்னுடைய ஏழாள் வீசன் செயல் ஒரு செயலில் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலை கைகூடி வருதலும் உண்டு, மாறாகது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவாக நெற்றிலும் அனைத்தும் எனையாள் வீசன் செயல் என்னால் ஒன்று. அதுபோல் நான் இந்த தெரிகிறேன் என்பது அதுபோல் நான் இந்த தெரிகிறேன் என்பது ஒரு கனவாக இருந்தாலும் என்னை இந்த வேடத்தை அழகு பார்க்கும் தங்களெல்லாம் ஈசனாகும் கடவுளாக நினைந்து அடியை நேற்று தாங்கி நடித்துக் கொண்டு இந்த கதாபாத்திரத்தில் பிழை இருந்தால் அடியை மன்னித்து ஆசி வளம் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய கலைப்பணியை தொடர்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆதி பராசக்தியில் முளைவங்கி பின்னம் படிய தருவோம். அம்மா தாகி சமயபுரத்தாளி பரமனூர் காளி மதுரை மீனாட்சியே அருள்வாய் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சியே அன்பாய் என்னை ஆதரித்து அல்லல் கலைந்து அடியபடி காப்பாற்று. தில்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழும் பத்தினியே உன் திருவடி மலரினை தொழில்தருவேன், திருவருள் புரிந்தனை காப்பாற்று. ஓங்கார பொருளும் நீதானி, உலகம் என்பது நீதானி, காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானி. அம்மா தாயி உன்னை வேண்டி அழுதும் என்னை தாளாட்டி, அம்மா தாயி உன்னை வேண்டி அழுதும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். ஓம் சக்தி பராசக்தி. நிறைந்த மனசு உனக்கு தாடி உன்னே நினைச்சு புட்டாம் கெடுதல் எல்லாம் மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி. நமையாள் நாயகியாமல் மகமாயி கல்லிமை போல காத்திடுவாள் மகமாயி. உமையவள் அவளே இவன் மான் மகளே, சமயத்தில் வருபவள் அவளே, எங்கள்
சமயபுரத்தாள் அவளே. இசைக்களையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாய். தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி. முந்தை வினைகளை கழிந்தெறிவாய் தாய் மகிழகிலே முந்தைய கண்ணீர் கோலகிரி பத்ரகாளி. வேண்டும் வரம் தருவாள் என் தாய் வேர்காட்டு கருமாரி. ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பரந்தோடும். காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி. காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி. நார்த்தாமலை வாழும் நார்த்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் தெரிசூழி. கருமாரி கண் காத்தான் போதும் தோற்றால் நீரும் பாதமெல்லாம் பறந்தோடும். தோற்றால் நீரும் பாதமெல்லாம் பறந்தோடும். நிம்மதியை தந்திடுவாள் வஞ்சகரினால் வருப்பாள் வந்த வினை தீர்த்திடுவாள். மஞ்சளில் குளித்து நிப்பா சிங்காரமாய் சிரித்திடுவாள். மஞ்சளிலே குளித்து நிப்பா சிங்காரமாய் சிரித்திடுவாள். தஞ்சம் என்று வந்து விட்டால் தயங்காமல் காத்திடுவாள். தஞ்சமென்று வந்தவரை தயதோடு நிற்பார். ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். மல்லிகை தருந்தொடுத்து மாலையிட்டோம் அர்ச்சின் மாவிளக்கு ஏற்றில் வைத்து பொங்கலும் இட்டோம். மல்லிகை சரந்தொடுத்து மாலையிட்டோம் அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலிட்டோம். துள்ளியே எந்தன் முன்னே வாரும் அம்மா அம்மா துயவளே தாயே மாரியம்மா. பட்டு பீதாம்பரத்தில் கவனியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம். பட்டு உன்னிடத்தில் சொல்ல வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே என்று நன்மைய வழி இருக்க உலகில் மற்ற அந்நியறிவில் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா. கண்ணீரை துடைத்து விட ஓடிவாமா. காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா. இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு அம்மா. சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா. அம்மா 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 அம்மா. கண்ணிருந்தும் உருவி காண வேண்டும். அம்மா காளி
காலிரண்டும் முன்னடியே நட வேண்டும். வண்ணமைக்கும் உனகே பாட வேண்டும். இருப்பதெல்லாம் உன்னுடையதாகவே. இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்த சக்தி ஸ்வரூபமே அம்மா திருவேர் காட்டில் கனவு நினைவில் வந்ததும் என் சக்திய தெய்வமே கருமாரி அம்மா கருமாரி அம்மா. இந்த மகனுடைய குறைகளையும் கவலைகளையும் தீரடி அம்மா 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 அம்மா. நன்றி நன்றி. கைதட்டிய அனைத்து அன்புகளுக்கும் மின்சாரமும் சார்ந்திருக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடித்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பல அருமையான ஒளிபெருக்கி பாண்டி ஆடியோ சுருமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிய அத்தனை அன்பு சார்ந்தவர்களும் நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடித்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அருமை எல்லாரும் அத்தனை அன்புகளுக்கும் நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இந்த பணியென்று பாராமல் இந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரசி பெருமர்களுக்கும் ஊர் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்சார்ந்த இந்த அமைப்பாளர்களும் நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடித்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்கு எல்லாம் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினருக்கும் குடும்பத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்கம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மரம் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மரம் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் மொழிலிருந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மரம் காத்திருந்து பாரு ராஜா.
சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாகர் கூறியது போல் நாம வெடிக்கணும் ஒரு மாதிரி இந்த வனத்திற்கு வந்து வீட்டும் கடந்து வனத்தை பார்க்கின்ற காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த வந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மனவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன். இவள் மார்பிலே காணவின் நடனமாடுவேன். மனவரையில் கணவராக மாலை சூடுவேன். இதழ் மார்பிலே கோலமிழான் நடனமாடுவேன். தனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன். தனிமையிலே என்ன கூறுவேன். வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா உங்கள் இருவருக்கும். எனக்கு தந்த வந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. திருவிட்டார் யார் கிட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் அப்படி சொல்லி வச்சிருக்க. நன்றி நன்றி கைதட்டி அன்பொழுதுக்கு நாடக கலை குடும்பத்திற்கு சொல்வாங்க. நெஞ்சர் நன்றி. திருவிட்டார் யார் கிட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சொன்னா என்னங்க சொல்லிதானே வச்சிருக்காங்க. சொல்லி வச்சிருக்காங்க. மாசத்துல ஒரு முறையாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி சொல்லி அலட்சியமா இருக்கிறான். வாரத்துல 2 நாள் கோயில். வாரத்துல 2 நாள் போய் ஆகணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை போய் ஆகணும். யாராவது போறாங்களா? எங்க அதிக பேர் போறதே கிடையாது. அட அதுதான் இல்ல. ஆ, வாரத்துல 2 நாள் தான் இல்ல. சரி அட மாசத்துல 2 நாள் ஆச்சும் போலாம்ல. போடும்ல. என்னமா எதுக்கெல்லாம் போக கூடாதோ அதுக்கு தான் போறாங்க. அதுக்கு தான் போவாங்க. ஆனா எதெல்லாம் செய்யக்கூடாதோ நீ சொல்ல அதுதான் செய்வாங்க. தினசரி 12 மணிக்கு இந்த வயசுல பாரு. அது வேணா உண்மைதாங்க. அதுலயும் ஒரு நாள் நான் வேற மாட்டிக்கிட்டேன். நீங்க வேற என்ன சொல்றீங்க? ஆமா அந்த வேல்முறை போன் பண்ணி எனக்கு வேற தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாப்ல. ஆமா அதனால நான் பயந்து இந்த பக்கம் போறதே இல்ல. போத்தீங்க அப்படின்னா மாசத்துல ஒரு முறை கோயிலுக்கு போயிடும். அப்படி கோயிலுக்கெல்லாம் போற நேரமே இல்ல. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி ரொம்ப அலட்சியமா இருந்துரும். அப்படி வற்புறுத்தி கட்டாயப்பட்டு கோயிலுக்கு போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி என்ன பண்றோம் அப்படின்னா அப்படி வாங்கி கடமைக்காக சின்னதா நெட்டில ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய விபூதி என்ன பண்றோம் அப்படின்னா உடனே தொடச்சு அங்க சுத்தி இருக்க செவுத்துல வச்சுட்டு வந்துருவோம். அப்படி வைக்கவே கூடாது. இருக்கல மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பாறாங்கல்ல தூக்கி போட வேண்டியதானே. எதுலங்க அதெல்லாம் போடவே கூடாதுங்க. எப்படிதான் மாதிரி ஒரு மிகப்பெரிய சோம்பேறி என்ன பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தரா மாறணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சாமியாரை பார்க்க போறாரு. சரி சாமியாரை பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா எந்த வேலை வெட்டிக்குமே போக மாட்டேன், இந்த கிராமத்திலே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தரா மாறணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாமியாரை பார்த்து கேட்கிறாரு. சக்தியான சாமியாருங்க போயிட்டாரு. ஆனா இவர் எந்த வேலையும் வெட்டி செய்ய மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. எப்படிங்க அப்படி செல்வந்தரா மாற முடியுமா? ஏதோ ஒரு கடின உழைப்பு இருக்கணும், ஏதாவது ஒரு தொழில பண்ணணும், ஏதாவது ஒரு தொழில் இருக்கணுமா இல்லையா? அந்த தொழில இருந்து வருமானம் வரணும்னு ஆசைப்படலாம். சரி தாளக்காரன் அப்படித்தான் பழகிருப்பார் அவருக்கு. அப்படியா? அப்புறம் இல்லைங்க, அவ்வளவு கடுமையான உழைப்பாளி. ஆமா அப்படி போன மனுஷன் சாமியாரை பார்த்து கேட்கிறாரு, ஐயா நான் எந்த வேலை வெட்டிக்குமே போக மாட்டேன், ஆனா கிராமத்துல நான் தான் மிகப்பெரிய செல்வந்தரா மாறா, அதுக்கு என்ன நல்ல வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சாமியார் சொல்றாரு,
அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆ. தினமும் சிவநாமத்தை சொல்லிட்டு வாங்க. தினமும் சிவநாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நாம எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படிங்க? சிவய நம்ம சிவம சிவய நம்ம நம்ம சிவய பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சர மந்திரம் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் சொல்லிட்டாரு. இவன் தான் படு சோம்பேறியில யாருங்க நினைச்சிட்டு அவர் மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க முடியுமா? வேற ஏதாவது சுலபமான வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாமியாரை பார்த்து கேட்கிறாரு. சாமியார் சொல்றாரு, அப்படியே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தினமும் நெட்டில வந்து விபூதி பட்டியை போட்டுவாங்க. விபூதி பட்டியை போட்டு வந்து நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையிலும் செல்வம் காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு. இவன் தான் படு சோம்பேறி ஆச்சுல, யாருங்க காலைல தூங்கி எழுந்திருச்சு ஆமாமா குளிச்சு முடி நெத்தி நிறைய பட்டையை போட்டு வர முடியுமா? ரொம்ப கடுமையான வேலையா இருக்குது. சரி, குளிச்சு குங்குமம் போட்டு குண்டியில போட்டு எது? எப்படி வரும்? இல்லைங்க, குங்குமம் போட்டு வைக்கணுங்க. அந்த இடத்துல இல்ல, குளிச்சு தலைமுழுகி ஆ, குங்குமம் போட்டு நெற்றியில குங்குமம் போட்டு வச்சிட்டு வரணும், விபூதி பட்டை அணிஞ்சிட்டு. அப்புறம் நான் குண்டியில அதெல்லாம் ரொம்ப கடுமையான வேலையா இருக்குது அப்படின்னு சொன்ன சாமியார் சொல்றாரு, அப்ப நீ அதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்க, இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற, சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிற, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே யாராவது மத்தவங்க வந்து நெற்றியில வந்து விபூதி பட்டு போடுவாங்கல்ல, மற்றவங்க வந்து நெற்றியில விபூதி பட்டு போடுவது அவருடைய முகத்துல முழிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்தாள் போடுற பட்டையை பார்க்க, அடுத்தாள் போடுற பட்டையை பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு செல்வம் காத்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு. இவர் பாருங்க இதுக்கு முன்னாடி சரியா ஏத்துக்கிட்டாப்ல. மிகப்பெரிய ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு வர ஆச்சரியம் மாதிரி அந்த சாமியாருக்கு ஆச்சரியம் வந்துருச்சு. என்னாச்சும் உடனே குளிச்சிடலாம், உடனே சாமியை கும்பிட்டு உடனே திருநூறு பூசிக்கலாம், பட்டையை போட்டலாம், பாட்டையை போட்டுடலாம் போட்டுடலாம், போட்டுட்டு அப்புறம் படுத்துடலாம், போட்டு படுத்துடலாமா? சாமியை கும்பிட்டு அப்புறம் வேலை. ஆமா, அதானே உண்மை. அவன் சோம்பேறி தானே. அதானே பட்டையை போடலாம். பட்டை தான் கிடைக்கலையே, இங்க பட்டையை போடுறது. பட்டை கிடைக்கல. ஐயா ஏன் வேதனை போறீங்க? என்கிட்ட இருக்கு, வாங்க நான் தர்றேன். பாக்கெட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேங்க. அப்ப போலீஸ் காவல்துறையா? எதுக்கு அவ்வளவு கூப்பிடுறீங்க? பட்டை வச்சிருக்கீங்க. பகவானே, நான் அதை சொல்லல, வியாபாரம் நெற்றில இருக்கக்கூடிய விபூதி அப்படியே சொல்றேன். விபூதி வச்சிருக்கேங்க, முப்பட்டையை சொல்றீங்களா? முப்பட்டையை சொல்றேன். நீங்க வேற படி சொல்லி அந்த பட்டையை போகாதீங்க, அதுக்கெல்லாம் போகவே போகாதீங்க. இவருக்கு சரி ஏத்துக்கிறார் சோம்பேறி. நீ சாமியாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா போச்சு. என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஐயா நான் தங்கிக்கூடிய நீ வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மண்மனசை கூட குயவர் இருக்கிறாரு. அவர் தினமத்தினுடைய வேலி ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா தன்னுடைய குளிச்சு முடி நெத்தி நிறைய பட்டையை போட்டு வருவாரு. நான் தூங்கி எழுச்சி அவரோட முகத்துல தானே முழிப்பேன். அப்படி சொன்ன உடனே சாமியார் பாத்தீங்கன்னா அருள் வாக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த குயவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மண்பானை செய்யறதுக்கு மண்ணு தேவையா இல்லையா, மண்ணை எடுக்கிறதுக்காக குளத்தங்கரை போயிட்டாரு. குளத்தங்கரைக்கு போன மனுஷன் வரவே இல்லை. சோம்பேறி எழுந்திருச்சு பார்த்தாங்க, என்னடா போன மனுஷன் நாளை கிழமை இவர் எப்ப வருது, நாம எப்படி ஒரு முகத்துல முடிக்கிறது, முடிச்சு மற்ற வேலையை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி வழி மேல வெளி வச்சு காத்துட்டே இருந்தானா. மற்ற வேலை என்ன வேலை? ஒரு வேலையே கிடையாது. சாப்பிட வேண்டியது, நிம்மதியா தூங்க வேண்டியது, அது மட்டும்தான் தொடர்ச்சியான வேலை. எவருக்கு சோம்பேறிக்கு தெரிஞ்ச போற எங்க குளத்தங்கரைக்கு தானே போயிருக்கிறாரு, நாம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சோம்பேறி வீரன் எங்க குளத்தங்கரைக்கு போனாரு. போயிட்டு கூடிய பாத்தீங்கன்னா அங்க குயவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மண்ணை வெட்டிட்டே இருந்தாரா இல்லையா, மண்ணுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா புதையல் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. குயவருக்கு எவ்வளவு பெரிய யோகம் பாத்தீங்களா. புதையல் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம். அப்பா ரொம்ப வருடங்களுக்கு மண்பாடத்தை செஞ்சு சிரமப்பட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒரு புதையல் கிடைச்சிருச்சு, இதை வச்சு நமக்கு மிகப்பெரிய செல்வந்தரா மாறிடலாம் சொல்லி இப்படி மனசுக்குள்ள பல கோட்டைகளை கட்டி வச்சு அப்படி எடுத்து திரும்பினாரா இல்லையா. இங்க இருந்து போன சோம்பேறி பாத்துட்டேன் ஒரு சத்தத்தை கொடுக்க குயவருக்கு மிகப்பெரிய வருத்தமா போச்சு. என்னடாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் புதையல் கிடைச்சது, சண்டால போய் அதுக்கு ஒருத்தன் பங்கு கொடுத்துட்டானே, அதுக்கு ஒருத்தன் பிரிச்சுட்டு போறதுக்காக வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவன் பிரிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, ஊரை கூட்டம் கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டானா அவனுக்கு பங்கு கொடுக்குற மாதிரி ஆயிப்போருமே, ஊரே அப்புறம் புடிக்கிட்டு போயிடும். ஆமா, நமக்கு என்ன ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஐயா இங்க வாங்க பாத்துட்டீங்க, வெளியில வேற யாருக்குமே சொல்லிடாதீங்க, சத்தம் போடாது, இங்க வா, சத்தம் போடாம இங்க வாங்க, என்ன இருந்தாலும் சரி இருக்கிறத ஆளுக்கு சரி பங்கா பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா சோம்பேறிக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா போச்சு. என்னடா அது, நம்ம பார்த்தது நெற்றில் கூடிய ஒரு விபூதி பட்டை தானே பார்த்தோம், நெற்றில் கூடிய விபூதி பட்டை நான் பார்த்த நமக்கு இத்தனை செல்வம் கிடைக்குது அப்படின்னா தினமும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு நெற்றில விபூதி பட்டு வந்தா நமக்கு எத்தனையோ செல்வங்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அது போல தினமும் ஆலயங்களுக்கு செல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஆமா ஆமா தேடக்கூடாது. இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே என்று தேடு.
அளிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்விலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே என்று தேடு கனிரசமா மனவருளை கழிப்பதல்ல இன்பம் கனிகையரே துணையிலே கிடைப்பதல்ல இன்பம் கணிதகமோ மறுவரந்து கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இணையிலோ மனையாளின் வாய்மொழியே இன்பம் நின்று புன்னகையே அளவிலாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு ஆதிமனை கோடினோ மாகளவில் சந்தம் வாழ்விலே ஒரு வருத்தம் தருவதல்ல இன்பம் பாடிமணி கோடி வாதம் இன்பம் வாழ்விலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதும் வழங்க பிள்ளை செல்வம் மழலை மொழி வாயமும் வழங்கும் பிள்ளை செல்வம் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே பகல் நேரத்தில் வானவில் அழகாக தெரியும் இரவு நேரத்தில் நிலவு அழகாக தெரியும் அந்த நிலவு ஒப்பாக விண்மீன்கள் அழகாக தெரியும் அந்த விழுப்பு ஒப்பாக மதுரை மீனாட்சி முடியும் ஒத்தக்கல்லு மூக்கை அவன் மின்னிக் கொண்டிருக்கிறது மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்லு மூக்குத்தி இணையாக இந்த வள்ளியாக உள்ள மூக்கில் எழுந்தக்கூடிய இந்த ஒத்தக்கல்லு மூக்குத்தி அவன் மின்னில் இழுத்துக் கொண்டிருக்கிறது எப்படி என்றால் ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி ஒத்தக்கல்லும் மூக்குத்தி தொழிற்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிட கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா ஒத்த கல்லில் மூக்குத்தி தொழிற்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி கல்லோட புவிரைய கிளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லிக் கொடுத்து கல்லோட புவிரண்டு கிளி எடுத்து திரு கையோட கதைகளை சொல்லிக் கொடுத்து உள்ளூர எண்ணி கழித்து உள்ளூர எண்ணி கழித்து உறக்கத்தில் விழித்தேனும் நினைத்து நான் உறக்கத்தில் விழித்தேனும் நினைத்தேன் ஒத்தக்கல்லும் மூக்குத்தி தொழிற்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி பிள்ளைச்சிரிப்பு வேரோட பூ பறிக்க வந்த நினைப்பு
மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா யாரோ நன்றி நடி கைதட்டி அன்புலகின் சார்பும் நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாக நெஞ்ச நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கமல்ல யாரோ ஒரு அடவும் அங்கு முங்குளாய் கொண்டு அண்ணவழி என்ன சொல்றீங்க? யாருன்னே தெரியலங்க. ரொம்ப கொல்ல கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. யாரு வரா போறா அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஆனா ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற மாதிரியே தெரியுது. இல்ல நம்மளே அது மாதிரி ஆளு, நம்ம மிஞ்சின ஆளுமா இருக்கு. நம்மளே கொல்ல கூட்டம்னு ஏங்க உங்க கூட என்னையும் சேர்க்கிறீங்க? நான் கொள்ளடிக்க வந்திருக்கிறேன். ஹலோ, மனதை கொல்லக்கூடிய அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லுங்க. உயிரை கொடுறேன் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டோம்ல. மற்றவர்கள் மனதை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் நம்ம எல்லாம். அது போல இங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி நம்மள மிஞ்சின ஆளு இருக்கு. இருக்கா? இருக்கு. இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு இருக்கு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கணும். இருக்கிறோம். இல்ல அப்படின்னா தூக்கி போட்டு இருக்கணும். போவார் போவார் போகுதுவார்னு சத்தம் கேட்கு. உங்க சத்தம் கேட்டு என்னால தூங்க முடியாது. தூங்க முடியவில்லையா? இப்ப நீங்க தூங்குறது இவ்வளவு சத்தம் போட்டா அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? எங்க போகுதுவார்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். அதுதான் என்ன போகுதுன்னு நான் கேட்கிறேன். எனக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானது என்னது? எனக்கு சொந்தமானதுங்க. ஐயா, உங்களுக்கு சொந்தமானது அதுதான் என்னன்னு கேட்டேன். எங்க எனக்கு சொந்தமானதுங்கிறேன். அது எப்படி உங்களுக்கு சொந்தமாக முடியும்? உங்களுக்கு சொந்தமானது அது என்னது? ஏங்க தெளிவா தானே இருக்கிறீங்க. வேற எதுவும் நடக்கலையே. அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற? என்ன சொன்னாரு? அவர் போகுதுன்னாரு. சரி, நீ என்ன சொல்ற? போகல. போகலையா? இருந்தா தானே போகல. ஓ நிலைமை அப்படி, அவர் நிலைமை அப்படி. அவனால முடிஞ்ச ஒரு சொல்றாரு, நடந்தது சொல்றாரு. நீ போகலன்னு நீ நடந்ததான் சொல்ற. அதான் சொல்றேன். இருந்தாலும் பேசி தீட்டுக்குங்க. தீத்துருவோமா? ஐயா, எனக்கு சொந்தமானது என்ன அப்படின்னா, எனக்கு சொந்தமான மான்குட்டி. ஓஹோ ஓஹோவா, என்ன இப்பதான் ஏப்பதை விடுறீங்களா? என்ன வேர்க்குது? வேர்க்குதா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேர்க்குதா? எதுக்கு சரியான முறையில மருத்துவரை போய் பாருங்க. அப்படி சொல்லாதீங்க. இந்த குளிர் நேரத்துல வாடை காத்துல அப்படி சொல்லாதீங்க. வேலை பார்க்கறவங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யுங்க. வேலை பார்க்கறது வேர்க்கலாம். ஆனா இவருக்கு எதுக்கு வேர்க்குது? அவரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. பாக்குறாருங்க. மற்றவர்கள் வேலையை பாக்குறாங்க, இவர் வேடிக்கை பாக்குறாரு. அதானே வேலை. காவல் ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா? காவல் பாக்குறாரு. காவல் பாக்குறீங்களா? ஆத்தாடி எத்த பெருசு. ஐயே, ஞான கொட்டாய். என்னங்க அந்த இல்ல, என்ன இதுல வாயில வித்தியாசமா இருக்குது? அந்த கதை கேப்பா. ஆந்தையா? அங்கிட்டு கிட்ட அடிச்சு அந்த விழுந்துடா மாட்டான். நீங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்களா? ஒரு இடத்துல நிக்கிறேன் நான். சரி, நீங்க இங்கே நின்னுட்டே இருங்க. நான் உள்ள போயிட்டு வரேன். இங்க வாங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனை. அவன் நிக்கும் போதே தெரியுது. உள்ள எதுவும் கரப்பாம்பூச்சி எதுவும் பூந்துருச்சா? அப்படி இல்லங்க. அப்படி இல்ல. கசகசப்பு. இந்த நேரத்துலயுமா அப்படி இருக்குது? இந்த நேரத்துல தான் கசகசப்பா இருக்கு. இந்த நேரத்துல அப்படி இருக்குமா? சரி, அது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். நீங்க எப்படியே இருந்து ஒரு ஓரமா இருங்க. நான் உள்ள போயிட்டு எனக்கு சொந்தமானது இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அவன் ஓரமா இருந்ததுனால இந்த கசகசப்ப. ஓரமா இருந்ததுனால இந்த கசகசப்பா? அப்படி என்ன இருந்தீங்க? ஓரத்தை சொல்றேன். நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டேன். யார்கிட்ட சொன்னீங்க? நீங்க தேடி வந்தீங்க. இல்ல, நான் தான் வந்தேன். யார்கிட்ட தேடி வந்தீங்கல்ல? யார்கிட்டங்க? தேடி வந்தாரு. என்ன தேடி வந்தாரு? சொல்லிருக்கீங்க. யார்கிட்ட சொல்லிருக்கீங்க? பொம்பளை பிள்ளைட்ட. பொம்பளை பிள்ளைட்டையா? என்ன சொல்றீங்க? சொல்லிட்டீங்களா? ஏதோ பிசினஸ் பண்றாம இருக்கு. பொய்யா சொல்றேன். நான் வந்தது மான்குடி தேடி வந்தேன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க சொல்லிட்டீங்க. வியாபாரம் பாக்குறதெல்லாம் அப்ப பொம்பளை பிள்ளைலாம் அதிகமா வச்சிருக்கீங்க. ஆமாவா? என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? பாதுகாப்பா வச்சிருக்கா. அப்படி பாதுகாப்பாவா? பாதுகாப்பா தான் வச்சிருக்க முடியும், வேற ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. சரி, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். காவல். காவல். எத்தனை பேருக்கு நீங்க காவல் பாக்குறீங்க? 5 3 2 1 5 பேர். என்னங்க ஏறு வரிசையில போறீங்களா, இறங்கு வரிசையில வரீங்களா? எந்த வரிசைனே தெரியல, ஆனா வரிசையில போறேன். ஆனா வரிசையில போறீங்க. ஏறு வரிசை இருந்தாலும் சரி, இறங்கு வரிசை சரி. இருந்து ஓ, இங்க இருந்து. ஓ, சின்னதுல இருந்து பெருசுக்கு ஆரம்பிக்கிறீங்க.
உண்மையான விஷயம் தான். சிறுசுல இருந்தா பெருசுக்கு போகணும், சின்ன விஷயம் இருந்தா படிப்படியா முன்னேறி போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வர்றீங்க. சரிங்க, நான் மான் குட்டியெல்லாம் தேடி வரல. சரி போயிடுவா, போகுவா போகுவா. உடம்புக்கு என்னாச்சு ஐயா? துரும்ப இழைச்சு போயிட்டீங்களே. ஆமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கா? உங்களை ரொம்ப. உங்களுக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா கொஞ்ச நேரத்துக்கு நாங்க 2 பேரும் தனியா பேசிருக்கேன். நீங்க ஏங்க உள்ள இல்லைங்க? நாங்க 2 பேரும், எனக்கு இந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ண போறியா? அரிசி பறக்க போறா. சாமி கும்பிட்டு வரலான்னு போய் நினைச்சிருக்கேன். நீங்க தவற நினைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்குவோமா? ஐயோ, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா சில மூதேவிகள்லாம் இங்கேயே பாக்குற மாதிரியே இருக்கே. கொன்றுவோமா? முதல்ல அதுக்கு விஷத்தை வச்சுட்டு வாங்க, அப்புறம் நம்ம கலந்து விட்டுருவோமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அவருக்கு மட்டும் கலந்து கொடுத்துருங்க, எனக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க. ஓம் சுவாமியே
ஓம் சுவாமியே. கூட இப்படி ஜாமி பாட்டு பாட மாட்டாப்பா. ஆரம்பிச்சதுல இருந்து ஜாமி பாட்டா பாடி. ஆச்சி வேடர் வந்திருக்கிறார். எதுக்குண்ணே வந்திருக்காரு? என்ன எதுக்கு வந்திருக்காரு? வானம்ல ஒரு மண்ணாங்க வாப்போ. என்னைய மட்டும் விட்டு போறீங்க. காலையில ஓடிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஏங்க உள்ள இருக்க நம்ம பிடிக்கமா இல்லையாங்க? அண்ணே நான் என்ன சொல்றேன்னா நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இந்தாமா போய் வேலையை பாருமா உள்ள போயிட்டு வாங்க. கடுப்பா இருக்குமேமா. நான் ஒரு ஆள் வந்துட கூடாது உனக்கு. வணக்கத்திற்குரிய வன வீடுவரை வருகவருக்கு வந்தாரை வருக வருக நிறைவேற்றி இன்முகம் காட்டி இன்பரும் சங்க தமிழ்நாட்டை மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்தவாக மேட்டு துறையங்கள் வீடுவரை வந்தாரி விருண்டு வரட்டு வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டில் அகில் ஒன்றானு குறிஞ்சி நாட்டின் கொற்றவன்பட்ட குலக்கோடியே என் பேர் கந்தவிடன் தாய் வேறு மீனாட்சி விடு வச்சு தந்தையோ சொக்கேசி விடன் நான் இன்று காலையிலிருந்து காலை கடன்கள் முடித்துக் கொண்டு தாய் தர்மாசி பெற்று வந்திரு வீட்டுக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அது வந்து காதலாசியால் மானை பின்றோடு மானோ வேறொன்று தலைப்பட்டது மாண்போடு நானோடு மானோடு ஆக்கி இங்கு வந்த மான் தங்களுடைய தெளிவனத்துக்குள்ளே இருந்து விட்டது ஆனா தங்களுடைய காவலர்கள் மான்குட்டி மட்டும் உள்ளே விட்டு என்னங்க சிறப்பா சொல்லுங்க. ஏன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களோ? இப்படிதான் ஆர்வமா இருக்கணும். அப்படி கேட்ட உடனே கொடுக்கணுமா இல்லையா? இந்த சொல்றேன் இப்படி வாங்க. குருதிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மாண்டமா காட்டுக்குள்ளே வந்து மறந்தமான இளமையான அழகு மாணவா காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மாண்டமா கலைமானம்மா சிலைமானம்மா இது காணாரோ இசிராரோ கலைமானம்மா காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மாண்டமா உறுதிமலையே காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மாண்டமா இதை வெள்ளி மல்ல காடு கொண்டு போவேனாண்டமா யாரு புரியுது காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மாண்டமா காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மாண்டமா கலைமானமா கிளைமானமா காதோரோ இசைவானோ கவியானமா
காரணமாக இப்படியெல்லாம் பெருமையான மான்குட்டியை மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் பெருமையை தேடி கிளம்பியோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அது எப்படி வாயை திறந்தாலே பொய் தான் வருமா? வாயை திறந்த பொய்யா? நான் வாயை திறந்தா பொய் பேசுறேன் உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல பேசுறது பூரா பித்தலாட்டமா தான் பேசுறீங்க. பேசுற பூரா பித்தலாட்டமா? ஆமா. இல்ல உங்களுக்கு பித்தலாட்டக்காரரே பேசி பழகி அப்படி உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா நான் பேசுறவங்க பூராமே வந்து பித்தலாட்டக்காரங்க. நீங்க விட்டு அப்படியே ஒழுது நியாயம். ஏமா நான் தான் உண்மையை பேசிட்டு இருக்கேனே. பேசி பாருங்க. என்ன நியாயம் பேசுறீங்க நீங்க? ஏ மான்குட்டி பெருமையான மான்குட்டி. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மொத்தம் 90 நாளோட பாசம் அன்பு எல்லாம் காதல் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சும்மா இந்த கதையெல்லாம் இங்க சொல்லிட்டு கூடாது புரியுதா? நீங்க என்ன சொல்ல நம்புறதுக்கு எனக்கு ஒண்ணு இங்க காதுல பூ சுத்திட்டுலாம் நான் வரல. நான் ஏற்கனவே காது குத்திட்டேன். குத்திட்டீங்களா? ஆமா. நல்ல விஷயம் தான். சரி அந்த 60 நாளோட அந்த ஆசையெல்லாம் முடிஞ்சு போயிருமா? 90 நாள்ல. 90 நாள்ல கணக்கு தெரியலங்க உங்களுக்கு. நீங்க வேணா சொல்லி கொடுங்க. 60 நாள் மோகம் 90 நாள். சரி நீங்க இந்த 90 நாள்ல எல்லா ஆசையும் முடிஞ்சு போயிருமா? அப்படி வந்து அதுக்கு அப்புறம் பாசமே இருக்காதா? அப்படிதான் உங்களோட காதல். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட காதல் அப்பேற்பட்ட என்னோட காதல் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. உண்மையான காதல் வச்சுக்கிறவங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க. எது? உண்மையா காதல் இருக்குறோம்னு சொல்றவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. சரி நான் வந்து நீதான் என்னோட உயிர் மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி அப்படின்லாம் சொல்றவங்க. நீங்க என்னைய வேற மாதிரி ஏதோ சொல்ற மாதிரில தெரியுது. வேற மாதிரினா என்னமா? ஏங்க இல்லங்க. அது அப்படிதான் சொல்லுவாங்க. சரி அப்படி வழக்குல வேற சொல்லுவாங்க. ஆமா. அப்படி இருக்கு அப்படி சொல்லும்போது அது பொய்யா தான் இருக்கும்ன்றேன் நானு. சரி. ஆமா இப்ப ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கிறோம். சரி. விளக்கை ஏத்தி வை போய் அந்த விளக்கு கிட்ட உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டே இருங்க. சரி. அந்த விளக்கு அணையவே அணையாது. ஆனா அதே அந்த விளக்கு கிட்ட போய் பொய்ன்னு சொல்லி பாருங்க. பூத்துன்னு போயிடும். அப்படியே அணைஞ்சு போயிடும். ஆமா. அது என்ன காரணம்? என்ன காரணம்? பொய்க்கு அவ்வளவு ஒரு அசுரத்தன்மை. அப்ப சொல்லும் போது ஒரு மாதிரி அப்படியே மனசை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்கும். சரி. ஆனா அது எல்லாமே போற போக்குல பொய்யாவே மாறிடும் உங்கள மாதிரி. ரொம்ப இங்க பாருமா என்ன மாதிரி சொல்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குதே. நிறைய பேர் பாதிக்கப்படணும்னா என்ன 7 ஜென்மம் இறந்து பொடந்து வரணும் தெரியுமா? அப்படியா? ஆமா. சிறப்பான விஷயம் தான். இங்க பாருங்க நான் பொய் சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்? எனக்கு பிறந்த மான்குட்டி இது. எனக்காக பிறந்த மான்குட்டி. உங்களுக்கு பிறந்த மான்குட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்ன பின்ன மான்குட்டியை பாத்துருக்கீங்களா? இல்ல முன்ன பின்ன மான்குட்டியை பிடிச்சிருக்கீங்களா? இப்பதான் முதல் முறையா பிடிக்கணும்ங்கறதுக்காக வந்திருக்கேன். அப்படினா இப்பதான் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க பயிற்சி. எது? இல்ல எங்க பயிற்சி இல்லாம எடுத்து வருவாங்களா? அப்புறம் பயிற்சி இருந்தாலும் இங்க வந்திருக்கேன். அப்ப முயற்சி இல்லாம வந்திருக்கீங்க. முயற்சி இல்லாமல இல்லையே. முயற்சி பிடிக்கல உங்க கிட்ட கேட்டிருக்கேன். அப்புறம் ஏன் பார்த்தானோ பிடிக்கல? அப்புறம் ஏன் பார்த்தானோ பிடிக்கல? பார்த்தோம் பிடிக்கல நினைச்சேன். ஆனா இந்த குட்டியை பாக்க பிடிக்கணும் தோணுச்சு. ஆனா எடுத்துக்கொண்டான தரவு நீங்க இல்லவா? உங்க கிட்ட அனுமதி கேட்டு பிடிக்கணும்ங்கறதுக்காக வந்திருக்கேன். இங்க வாங்க. நெருப்பு எரிஞ்சிட்டு வச்சுங்களே. சரி. நெருப்பு எரிஞ்சிட்டு போய் அதுல உள்ள போறீங்களா? வாயில நல்ல வார்த்தையே வராது. இல்லங்க நெருப்பு எரிஞ்சிட்டீங்களே. நல்ல வார்த்தையே வராது உங்களுக்கு. நல்ல வார்த்தை தான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையேமா. ஏன் ஆத்தாவுக்கு வேண்டிக்கிட்டு அக்னில இறங்குறாங்களா தவறு கிடையாதா? தவறா? ஆமா. ஆமாவா? அக்னில இறங்குனா அவ்வளவுதான் முடிஞ்சிரும். பக்தியோட இறங்குறாங்களே. அதெல்லாம் சும்மாவா? நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றீங்க? நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. சரி. உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும்னா போய் இல்ல நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வந்து அந்த யாரோ வேற ஒருத்தவங்களோட இடம் அப்படி இருக்கும் பொழுது நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து அணைக்கிறேன் அப்படின்னு போய் அணைப்பீங்களா நீங்க? முடியாது இல்ல. எந்த இடத்துல எப்படி நடக்குமோ அப்படி நடக்குமா இல்லையா? நடக்கும்ல. அப்ப மாத்திரை மார்க்குட்டியை பாத்துறோம். எங்க தீப்பிடி தெரியறதுக்கு நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? கேக்குறதுக்கு வக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வெட்டி குடுக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. நாங்க என்னவா புடிச்சு வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற மாதிரி நீங்க தான் வச்சிட்டு வஞ்சகம் பண்றீங்க. எப்படி சொல்றீங்க நீங்க? நம்பிக்கைன்னு வெச்சுக்கலே. வாங்க இருவருமே உள்ள போவோம். இது வேற மாதிரி இருக்கே. வேற மாதிரியா? ரெண்டு பேரும் உள்ள போங்கறாரு இவரு. இல்லமா. நாங்களும் வர்றோம். நீங்க எதுக்குங்க? நீங்களே நமக்கு தேவையில்லையே. இந்தம்மா வந்தா மட்டும் போதும். காரணம் என்ன? இடத்துக்கு உண்டான தலைவி நீங்க. நான் பாட்டுல உள்ள போய் ஏதாவது இருக்கிற முத்தா பழமா தங்கமா வெளியே நாமளே எடுத்து போயிடுன்னு சொல்லி நீங்க மேல திருட்டு பண்ணுறீங்க. அதனால நீங்க வந்தீங்கன்னா எங்க மேடு இருக்கு எங்க பழகுற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியாதா? கண்ணு நல்லா தெரியுமா? இருந்தாலும் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல இவர் நல்லா இருக்கு சொல்றதே வேற மாதிரி இருக்கேப்பா. இவர் நல்லா இருக்குன்னு சொல்றதே வேற மாதிரி இருக்கு. ஏமா நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? மேடு பள்ளம் இருக்கு. கீழே விழுந்துருவாருன்றனால. இல்ல புல்லு பூண்டு இருக்கு. முளைச்சிருக்கும் பள்ளம் தெரியாது. நம்மளுக்கு இதுல புலங்கியே உங்களுக்கு தெரியும். அதனாலயா? இல்ல நீங்க எங்கிட்ட சால்ரா தட்டுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இங்க பாருங்க அவர்கள் எப்பவுமே உங்க பக்கம் மட்டும்தான். சரிங்களா? அது எப்பவே தெரிஞ்ச விஷயம். அதனாலயா? அனைவரும் உங்களுடைய பக்கம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உள்ள ரொம்ப தடுமாறி இருக்கு. அப்படி இல்ல தடுமாறி விழுந்தாலும் உங்க இடத்துல வந்து விழுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க மான்குட்டியை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். நான் பிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிக்க முடியலைன்னா
பிடிக்க முடியாதுங்கிறது நீங்க ஏன் போறீங்க? அவ கண்டிப்பா பிடிச்சிருவீங்க. கண்டிப்பா பிடிச்சிருவேன். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குல்ல. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நம்பிக்கை. சரி. ஒண்ணு தெய்வ நம்பிக்கை, இன்னொன்னு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கணும். ஒருத்தங்களுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்க கூடாத ரெண்டே ரெண்டு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஒண்ணு அவ நம்பிக்கை, இன்னொன்னு மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை. உங்களுக்கு அவ நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு இல்ல. மூட நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல. தன்னம்பிக்கை இருக்கா? இருக்கு. தெய்வீக நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி. நீங்க எப்படி புடிச்சிருவேன்னு அடம் பிடிக்கீங்களோ அதே மாதிரி நீங்க பிடிக்க முடியாதுன்ற ஒரு இதுல இருக்கேன் நான். பிடிக்க முடியாதுங்கிற எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க. தவறி அந்த வழி போயிடாதீங்க. அப்படி மட்டும் போயிடாதீங்க. நான் பிடிச்சே தீருவேன். ஓஹோ. தண்ணி குடிக்கியாமா?
கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நல்ல மத்தியில வாடத்தை விரும்பு. எத்த வாடத்தை விரும்பு. பேசவே கூடாது முட்டை உள்ள சொல்லிட்டாரு. இந்த குளூர்ல ஆ, இதுல பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்காங்க. எனக்கு அதை கூட இல்ல, எனக்கு இந்த குட்டி வாண்ட பாருங்க. பாரு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. பகுமானமா உட்காந்து பாக்குறாங்க. அச்சோ எல்லாரும் நம்மள பாக்குறாங்களே. பகுமானமா காலை நீட்டி போட்டு சவுடால உட்காந்து பாக்குறாங்க. குளூர் இல்லையாடா தம்பி உங்களுக்கு? நல்ல விஷயம். மதிக்கலங்க நம்மள. அவர் மதிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் மதிச்சனால தான் இங்க உட்காந்துருக்கிறாப்ல. ஏன்னா எப்பவே வீட்டுக்கு போயிருப்பாப்ல. வெக்கப்படுறாப்ல. இல்ல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்த வேலையை மறந்துடாதீங்க. என்ன மான்குட்டி குடுமா. நீங்க மறந்துடாதீங்க. நான் மறக்காம நினைக்கிறேன். நானும்ல ஒரு மண்ணாங்கட்டில கிளம்புங்க முதல்ல. வேற வேலை உங்களுக்கு இல்லையா? மண்ணாங்கட்டி இல்லையா? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? எனக்கு இதுதானே வேலை. என்ன வேலை? மான்குட்டி பிடிக்கிற மட்டும் எனக்கு வேலை. சரி, முன்ன பின்ன மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டி பரிசு வாங்கியிருக்கேன். அப்படின்னா பிடிக்கல. இந்த மான்குட்டி தான் பிடிக்கணும் இல்ல, வந்திருக்கேன். ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா? 9 பொண்டாட்டி கேக்குதான் அப்படி. யாருக்குமா அது? யாருக்குங்க? யாருமா அது? நீங்க தான் அது. யாரு எந்திரிச்சே நிக்க முடியல? நீங்க தான். நான் நல்லா தான் நிக்கிறேன். கண்ணு நல்லா தான் தெரியும் உங்களுக்கு. அப்படி கிடையாது. ஒரு மான்குட்டியவே கையால பிடிக்கல. சரி. ஒரு மான்குட்டி பிடிச்சி என்னது? இங்க பாருங்க. என்னுடைய நல்ல குணத்தை பாராட்டி ஒரு மான்குட்டி பரிசா கொடுத்துட்டாங்க. அழகுனா என்ன தெரியுமா? என்னது? அழகுனா என்ன? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லிருக்காங்க. அப்ப இயற்கையாவே ஆ. ஒருத்தவங்கள பார்த்த உடனே அழகா இருக்காங்க அப்படின்னா சரி. என்ன அர்த்தம்? அழகா கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா என்ன சரி அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு பண்ணிட முடியாதுல்ல. அகத்தின் அழகு என்னதுல தெரியும்? முகத்துல தெரியும் சொல்லிருக்காங்க. முகம் ஒருத்தருக்கு அழகா இருக்குன்னா அப்ப அகம் அழகா இருக்குன்றனால தான முகம் வெளிய அழகா தெரியுது. ஓஹோ, ஆகமனே நான் உடம்பு அழகா இருக்கணும்ங்கயா? உள்ளந்தமா அழகா இருக்கணும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னா என்ன அர்த்தம்? உள்ள தூய்மையா இருந்தது அப்படின்னா யாருக்குமே எந்த கெடுதல் பண்ண முடியாம இருக்க முடியாது. என்ன பண்ண தெரியும்? கூடாது. முகத்துல என்ன தெரியும்? தெளிவா தெரியும், அழகா தெரியும். அழகு எதுல தெரியும்? பிம்பத்துல தெரியும். பிம்பத்துல தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? எது அழகு? உள்ளம் அழகு. சரி. உள்ளம் அழகா இருந்தா வெளி தோற்றம் அழகா இருக்கும். ஆமா. வெளி தோற்றத்தை அழகா பார்க்கணும்னா எதுல பார்க்கணும்? பிம்பத்துல பார்க்கணும். பிம்பத்துல பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அழகா இருக்கிறது யாருன்னு பார்க்கணும். அழகா இருக்குது யாருன்னு பார்க்கணும். ஆ. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பிம்பத்தை கொண்டு வாங்க. யார் அழகா இருக்கான்னு பாப்போமா? பாத்துருவோம். அதெல்லாம் வேணாம். இங்க நிறைய மக்கள் உட்கார்ந்திருக்காங்க. சரி. கேப்போம் எல்லார்ட்டையும். வேடுவர் அழகா இருக்காரா இல்ல வள்ளி அழகா இருக்கா அப்படின்னு கேப்போம். ஏது வெளியில காலிடா நீங்கமா அழகா இருக்கா? அப்படின்னா எது? அப்படின்னா என்னுடைய உள்ளம் வந்து நல்ல உள்ளம். அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இருங்க. இருங்க. இப்ப நீங்க அழகுன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். சரி சொல்லுங்க பாப்போம். என்னமோ தெரியலங்க. என்னங்க? எனக்கும் என்னாச்சு? வயசாயிடுச்சு. ஒரு 18 வயசு ஆயிடுச்சு. வயசாயிடுச்சா? ஏங்க என்னங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்க நீங்க? ஏங்க இருங்கங்க, நான் சொல்ல வரதே நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன சொல்ல வரீங்க? எனக்கும் பருவமான வயசு வந்துருச்சு. பருவமான வயசா? எனக்கு 5 வயசுல இருந்து அறியாத பருவத்துல இருந்து இப்ப வரைக்குமே இரவு பூரா தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கமே வரலையா? ஆமாங்க. ஏங்க? ஏன்னா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதாம். அதனால இது எங்க வர வழியில பாத்தீங்களா? உள்ளத்தில் எவ்வளவு பெரிய அதான் உண்மை. உங்களுக்கு தெரியாதா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நீங்க தான் அழகு அழகுன்னு. ஆமா. நான் தான் அழகு நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க நீங்க? சேவல் இருக்குல்ல, கோழி. கோழி அழகா சேவல் அழகா? சேவல் தான் அழகு. சேவல் தான் அழகு. மயில்கள் இருக்கு. ஆண் மயில் அழகா பெண் மயில் அழகா? ஆண் மயில் தான் அழகு. ஆண் மயில் தான் அழகு. மான்குடி கூட இருக்குன்னு வச்சுக்கலே. ஆமா. ஆண் மான் அழகா பெண் மான் அழகா? ஆண்மான் தான் அழகு. ஆண்மான் தான் அழகு. கிளைகளோடு அழகா கொம்புகள் வந்து கிளைகளோடு அழகா இருக்கும். ஆமா. பசுமாடுகள் இருக்குது. காளை மாடு அழகா பசு மாடு அழகா? காளை மாடு தான் அழகா இருக்கு. காளை மாடு தான் அழகு. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஆண் வரைக்கும் தானே அழகு. அந்த வரிசையில் நானும் ஆம்பளை தான் அழகு. எட்ரா அந்த கட்டையா எங்க? எது? இது மட்டும் உங்களுக்கு பொறுக்காதே. இது மட்டும் பொறுக்கவே பொறுக்காது உங்களுக்கு. அப்படி இல்லங்க. பெண் என்றாலே நல்லினம். பெண் என்றாலே நல்லினம் உண்டுதான். பெண் என்றாலே நாட்டியம். ஓஹோ, அந்த பெண் என்றாலே நடனம். சரி. பெண் என்றாலே அழகு. ஓஹோ. ஆக மொத்தத்துல பெண்ணுன்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே அழகு. அப்படியா? ஆணில் எழுதி கொடுத்தாலும் அழகு கிடையாது. அப்படியா? எல்லா ஜீவராசிலையுமே வேணா வந்து ஆண்வருக்கு அழகா இருக்கலாம். சரி. ஆனா மனித ஜீவராசியில மட்டும்தான், மனித ஜென்மத்துல மட்டும்தான். மனித ஜென்மமா? ஆமா. சரி. அந்த ஜென்மத்துல நீங்க மறைமுகமா வேற யாரையும் சாடுற மாதிரி தெரியுது. இல்ல, நான் நேரடியா பேசிதான் நம்மளுக்கு பழக்கம் எப்பயுமே. சரி. நம்மளுக்கு வந்து குத்தி காட்டி பேசுறதெல்லாம் பழக்கம் இல்ல. வேற யாரையும் சொல்ல, முகத்துக்கு நேரா பேசுவேன் நானு. சரி. அதனால இந்த மனிதர்கள்ல மட்டும்தான் பெண்கள் அழகு அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு ஆண்மகனை கொண்டு போய் புடவைய கட்டி வச்சு உட்கார வச்சோம்னா மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படிமா நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு? நல்லா இருக்குமா? பாக்குறவனுக்கு பெண்ணாசையே வெறுத்து போயிரும்ல. ஆனா இதுவே ஒரு பொண்ண அழகா புடவை கட்டி ஒரு மல்லிப்பூ வச்சு நிறைய பூ வச்சு அழகா பொட்டு வச்சு ஜிமிக்கி போட்டு ஒரு ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு அதெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சோம்னா, ஒரு நல்ல சுப முகூர்த்தமான நேரத்துல கொண்டு போய் ஒரு பெண்ணை உட்கார வச்சோம்னா, தெய்வ பக்தியோட உட்கார வச்சோம்னா அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? கண்ணு குளிச்சு மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. லட்சுமி கடாட்சமா இருக்குமா? ஆமா. அப்ப யார் அழகு? ஓ, பெண்கள் அழகுன்னு சொல்ல வரீங்க? பெண்ணுனாலே அழகுங்க.
சரி நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, ஆமா. இப்போ ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஆண்மகன் நீங்க சொல்ல போல புடவை கட்டி பார்த்தா அது அழகா இருக்காதுன்னு சொல்லி வரீங்களே, அதே வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு அப்படி ஒரு கருப்பசாமி ஐயனார் வேஷத்தை போட்டு பார்த்து அருமையா உட்கார வச்சா என் குலதெய்வமே என் வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்லி பெருமையா பேசுவோமா இல்லையா, கையெடுத்து கும்பிடுவோமா இல்லையா? கும்பிடுவோம். அதுவும் நல்ல விஷயம் தானே. ஆமா. அப்ப அழகு எங்க இருக்கிறது? உள்ளத்துல இருக்கு. உள்ளத்துல இருவருக்குமே உண்டு. அப்படியா? இப்படி எல்லாம் பேசி மறைச்சு நீ மான்குட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லாம அதனால இருக்குதுங்கிற நம்பிக்கையோட சொல்லுவீங்க. சொல்லுங்க, நீங்க மான்குட்டிக்குரிய சிறப்பை சொல்லுங்க. ரொம்ப வந்ததுல இருந்து இப்படி விரைவாவே இருக்கிற என்ன விஷயம்? அது அப்படிதான். இந்த வெளிப்படையா பேசினா அங்க இல்ல அதனால என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது, என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது, ஆனை கொடுத்து விட்டால் அது மகிழ்ச்சியம்மா, தர மறுத்து விட்டால் அது இகழ்ச்சியம்மா, இங்கு ஓடி வந்த மானை தானே தேடி வந்த வேடன், என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது. காத்திருக்கேன் நல்ல நாள் ஒண்ணு பார்த்திருக்கேன், அப்படியா? என்று நான் விரும்பும் இந்த மனை நல்ல மனசு வச்சு சந்திதமா எனக்கெல்லாம் ஆண்டமா கொண்டு செல்வேன் நானமா, எனக்கெல்லாம் ஆண்டமா கொண்டு செல்வேன் நானமா, என்னுடைய மனம் வந்தது மனை கொடுத்து விட்டால் அது மகிழ்ச்சியம்மா, தர மறுத்து விட்டால் அது இகழ்ச்சியம்மா, இங்கு ஓடி வந்த மனை என்னுடைய மன வந்தது தினை குணத்தினில் உள்ள சென்றது. பிடித்திருந்தால் எந்த வழி வந்துட்டான் மதிப்பிருக்கா, நான் துளி வெட்டித்தான் பிடித்திருந்தால் எந்த குளத்துக்குத்தான் மதிப்பிருக்கா, மணி கையால் பிடிக்கணும் பல கவிதை வடிக்கணும், மணி கையால் பிடிக்கணும் பல கவிதை வடிக்கணும், என்னுடைய மனு வந்தது இனி குணத்தில் உள்ள சென்றது, மணி கொடுத்து விட்டால் அது மகிழ்ச்சியம்மா, அற மறுத்து விட்டால் அது இகழ்ச்சியம்மா, இங்கு ஓடி வந்த மணி இவ்வளவு பெருமையான நன்றி கேளுக்கு அன்புள்ளதுக்கு நன்றி. இந்த பெருமையான மான்குட்டியை மறுபடியும் இல்லைன்னு சொல்லாம இருக்குதுன்னு சொல்லுவீங்க நம்பிக்கையோட நினைக்கிறேன். என்னதான் சொல்றீங்க? ஒரு சில பேருக்கு சாரீரன்றது வேற சரீரன்றது வேற. சரி, சாரீரம்னா என்ன? குரல் வளம். சரீரம்னா என்ன? தன்னுடைய உடல் அமைப்பு. ஆனா இந்த நாடகத்துறைக்கு வர்றவங்களுக்கு சரி, ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா உடல் அமைப்பு அழகா, வெளி தோற்றம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, சரி, மேடை தோற்றம் அழகா இருக்கும். சரி, ஆனா பேசுவாங்க பாட மாட்டாங்க. ஒரு சில பேர் பேசுவாங்க பாடுவாங்க, தோற்றம் அழகா இருக்காது. சரி, ஒரு சில பேர் தோற்றம் கூட அழகா இருக்கும், பாடுவாங்க ஆனா பேச மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் உண்டு, ஒரு குறைகளும் உண்டு. ஒவ்வொரு குறைகள் இருக்கும். கடவுள் வந்து குறைகளோட தான் படைச்சிருப்பார். சரி, ஆனா எல்லாருடைய கண்களுக்கு அது குறையா தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, ஆனா இந்த சாரீரம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஆமாங்க, அது வந்து எப்ப வேண்டாம், சாரீரம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து உண்மையாவே ஒரு இயற்கையாவே கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சொல்றேன் நான். எங்க உண்மையை சொல்றீங்களா? ஆமா, உண்மையாவே ரொம்ப அழகான சாரீரம் உங்களுக்கு. அதனால இது அப்படியே வந்து நீங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நேரத்தில் இப்பேற்பட்ட விஷயத்தை பதிவு செய்ததுக்கு எப்படி பேசுதுன்னு மிக்க நன்றி. கைதட்டிய அந்த அன்புள்ளத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல இப்படி வருவதற்கு முதல் காரணம் யார் அப்படின்னா, நல்லா பாடுறாருல, இப்படி வருவதற்கு முதல் காரணம் யார் அப்படின்னா என்னுடைய ஆசானாகப்பட்டவர் தான். ஆமாங்க, அவர் தான் அப்படி செதுக்கி அப்படி கொண்டு வந்திருக்கிறாரு. பாருங்க, கரும் பாறையாக இருந்த என்னை சிறு சிறுபமாக செதுக்கி தங்களிடத்தில் நிறுத்தி இருக்கின்றார். ஆமா, அப்படிதான் இருந்தேன். ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறது அங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா ஆமா, இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. இப்ப வரையும் அப்படிதான் எல்லாத்துக்காக கஷ்டப்படுறாரு. ஆனா ஏன் தெரியல, அவரை மட்டும் விட்டுட்டு பாதி பேர் கலந்து போயிறாங்க. அது ஒரு சில ஜென்மங்கள் அப்படி இருந்தா அது வாங்க.
தூக்கி வச்சு பேசுது என்னன்னு என்ன ஹலோ ஹலோ நம்மளும் ஒரு பாட்டு பாடுவோம். நீங்க மட்டும் பாடுறீங்கல்ல, நானும் பாடுவேன். நம்மளும் சேர்ந்து பாடுவோமா? நீங்க பாட வேணாம், என் கூட சேர்ந்து. ஏங்க நான் பாடுவேன். ஏங்க இப்பதானமா குரல் வளம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சரி, சின்னதா யாரோ போய் சொல்லிட்டேன், அதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷம். பொய்யா? அப்ப இதே இந்த விஷயத்தையும் பொய் தானே சொல்றீங்க. மான்குடி இல்லைங்கிற விஷயம் பொய் தானே. அது உண்மை நினைச்சு என்ன பாடுபட்டாரு எங்க உண்மை நினைச்சு நான் எவ்வளவு ஆனந்தப்பட்டேன். பட்டாம்பூச்சி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு, வானத்துல பறந்துச்சு. அப்ப இதுவும் பொய் தான் சொல்றீங்க. இல்ல இல்ல, உண்மையா தான் சொல்றேன் நான். அப்ப உண்மை மான்குடி இருக்குல்ல, மான்குடி இருக்குல்ல. பிரம்ம முகூர்த்தத்துல வந்து அதிகாரம் யாருக்கும், ஏன்னா வாழ்த்துவதற்கு வயது வரம்புகள் தேவை கிடையாது. வாழ்த்துறதுக்கு என்ன தேவை? நல்ல மனசு இருந்தா போது யாரு யார வேணா வாழ்த்தலாம். எனக்கு உங்களோட வயசு சின்ன வயசா இருந்தாலும், சின்ன வயசுதான். ஆமா, சின்ன வயசா இருந்தாலும் அதான் உண்மை. ஆமா, அதனால வந்து உங்களை வாழ்த்துறேன்றனால நீங்க சொல்ல வேணாம். ஏன்னா வந்து நீங்க உண்மையாவே வாழ்த்துறதுல தப்பு இல்ல, மனசு இருக்கு, அதனால வாழ்த்துறேன், அவ்வளவுதான். அதுக்காக உங்களுக்கு மார்க் தந்துட முடியாது. சும்மா அந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருக்க கூடாது. உருட்டுனா இருங்க, நான் பாட்டு பாட போறேன், கேளுங்க, என் பாட்டை கேளுங்க. பாடுங்க, வைங்க பா. ரசிக்கும் சீமானே. ஓஹோ நன்றி கலந்த வணக்கம். வாத்தியம் செம்மையா பண்ணிட்டாங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. ஹலோ, நிறுத்துகிறோம் குழையமிடமாய் நின்னடியர் விண்ணப்பம். சிறந்த மணியின் முடிச்சிறக சிலை ஏறுத்தலை குணர்ந்தது. அரைந்தரசு களைகட்ட அறந்தமுத்து விளக்கு சிறந்த
செல்வங்களை கொடுந்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். மானமரம் நோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கழுதுருப்பை காடுந்த காலத்தில் தேனமரம் புளிச்சாலால் சித்திர கூடத்து இருப்பை பால்மொழியாய் விரதநம்பி பணிந்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூடத்து இருப்பை சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே குண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடு வித்தகனை ராமாவோட உண்ணமைய வன்சலை கத்திரமே அதற்கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்து உன்னிடியார் மெய்யிடியார் விண்ணப்பம் பொன்னத்த மானொன்ற புகுத்தி நிதி விளையாட என் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானையே பின்னையன் லக்குவன் பிறந்ததும் ஒரு அடையாளம். வைத்தகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பின் உடன்றது ரெண்டை தேட அத்தகைய சீர் அயோத்திற்கு ஒரு அடையாளமே ஒளிந்தான். இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதம்மா கிட்ட கணையாளிக்குரிய அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். சரி, அதே மாதிரி நீங்களும் உங்கள் மான்குட்டிக்கான அங்கலட்சணம் அடையாளத்தை கூறிவிட்டீர்கள் என்றால் மான்குட்டியை பிடித்து தந்து விடுவேன். அடையாளம் கேட்டீங்களே, இந்த சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, குட்டீஸ் எல்லாம் வர்றாங்க நம்மள பாக்க. குட்டீஸ் வாங்க 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 வாங்க. பேர் என்ன? மகேஷ். உங்க பேரு? அகல்யா. மகேஷ், அகல்யா இரு குட்டீஸும் சேர்ந்து எனக்காக எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அனைத்து சிறுமிகளுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். குட்டீஸை பார்க்கும்போது எனக்கு ஏன் ஞாபகமே வருது, ஏன்னா நான் முதல்ல வந்து நாடகத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி எங்க குருநாதருக்கு வந்து இந்த வயசுலதான் வந்து அன்பளிப்பு ஏறி கொண்டு வந்து இந்த அங்கன்னு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, அந்த மாதிரி வந்து மேடை ஏறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும். அந்த மாதிரி ஏறி வந்து ரொம்ப சமத்தா கொடுத்துட்டு போறீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. மான்குட்டிக்குரிய அடையாளம் கொடுங்க.
அவர் கருந்த கொண்ட பசும்புல் போன்ற நல்வேலி, பூவிதழே துலகிடகலகிய மாமரம், கண்டதுண்டோ, இதுதான் நான் தேடி வந்த மான்குட்டியோட பெருமையான சிறப்பான அடையாளம். பார்த்தா மான் குட்டிக்கான அடையாளம் மாதிரி தெரியல. கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு பெண் குட்டிக்கான அடையாளம் போல. ஏதோ ஒரு பெண்குட்டி யார் தெரியுமா? யாரு? யார் அந்த பெண்குட்டி? யார் அது? நீங்க தான். அண்ணே இல்லம்மா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அண்ணன் அண்ணன் கிடையாது. நான் அவர் உங்களை கல்யாணம் பண்ணுறா. அவர் போய் அண்ணன் சொன்னா என்னம்மா அது அண்ணன் தங்கச்சியா கல்யாணம் பண்ணிவா? எங்க? அண்ணன் தங்கச்சியா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுங்க? எங்க அண்ணனை கூப்பிடுறேன். ஓ, உங்க அண்ணனை கூப்பிடுறீங்களா? ஆமா. அவர் கூட இருக்கிற அப்ப வரைக்கும் நீங்க உங்களுக்கு பாதுகாப்பே வேடு கிடையாது. வர. என்னங்க? அப்ப நீங்க தப்பிச்சிக்க. நான் தப்பிச்சிடல, அவங்க அண்ணனை கூப்பிடுறாங்க, நம்மள இல்ல. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பது இல்லை, நீங்கள் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம், உலக நமக்கு ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை. உண்மை 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 அனைத்து உண்மை. என்ன ரெண்டு அண்ணன் வந்திருக்கீங்க இன்னைக்கு? தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் 2 அண்ணன் வரணும்ல. வரணும்ல. அந்த ஒரு மான் குட்டியவே தேடி வரலையா? தெரியும் எங்களுக்கு. ஏன்? உடனே தெரியும்டாரு. தெரிஞ்சுமா என்ன இந்த மனுஷனை விட்டுட்டு போனீங்க? ஏமா எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் ஏற்கனவே அவர் 2 பேரும் ஆடிட்டா. சரி சாமி கும்பிடுவோமா? சாமி இதெல்லாம் அவங்க 2 பேரும் பண்ண வேலை. என்றும் புதிய புதியது ஒருவை காட்டும் மரம் கொண்ட இளமை என்று புதியது பொன்முருவை காட்டும் மரம் கொண்ட இளமை என்று புதியது உன்னை பெற்ற உன்னை பெற்ற அன்னையர்க்கு உணவு நீதி புதியது உனது சக்தி இறைவனுக்கோ மேலோ உனது சக்தி இறைவனுக்கோ மேலோ புதியது
ரோகரா. ஓம் சுவாமியே சரணமுருகா. ஓம் சுவாமியே சரணமுருகா. ஓம் சுவாமியே சரணமுருகா. எப்பா, என்னமோ நடக்குது. யார் வந்திருக்கிறது யாரு? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. ஏப்பா, ஆ, படங்களை எப்பப்பா முடிப்பீங்க? கூழ் அடிக்குது போங்க. சாமி வந்திருக்க சாமி. சூழத்தோட கையில ஏத்து சாமிக்கு. இல்ல இல்ல சாமி வரல, பூமி வரல. குளூர்ல ஆடிட்டு இருக்காரு. இப்பதான் சாமி வந்து தாங்க முடியலப்பா. அண்ணன் தங்கச்சி, இந்த மாலையை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அப்படியே போட்டு போயிருவேன். இந்திரா தங்க படக்குன்னு போட்டு வேகமா போகணும். வள்ளி சுவாமி வனவேடனாக வந்தோம் நாமி, வடிவேலனாக வந்திருப்பது மாமி. உமை மணந்துள்ளதற்காக யாம் புரிந்த நாடகங்கள் இதுவும் ஒன்று. வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவியானி வெளி நிலைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும். பரத்தை தந்தோம் உலக மங்கள நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞான தங்கமே ஓராளம் ஜய மங்களம் நித்திய ஜய டிடி சமரசாமி ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெய. இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டு கழித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் விடியமறை வீடியோ கவனித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோமாளி ரசிகன் நாடக உலகம், அம்பாள் மீடியா, ஆதிசிவன் மீடியா, KR மீடியா, இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் பாண்டி சுரேஷ் ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்புனார் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த துணை ராஜ நடிகர் பெருமாள் ராஜ் அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.